இப்ப செடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஏதாவது செடி வளர்க்கணும்னா புதினா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். கார்டனிங் பண்றது எனக்கு வெறும் ஹாபியோ இல்ல பேஷன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு தெரப்பின்னு சொல்லலாம். கார்டனிங் ஆரம்பிச்சதும் உடனே போயிட்டு நம்ம வந்து நர்சரியில நிறைய செடி வந்து வாங்கிட்டு வைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் வீட்டில் இருக்கிற புதினா கட்டிங்ஸ்ல இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் வந்து ஃபர்டிலைசர் ஆக்குற வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட கார்டன் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னது தான். நிறைய பண்ணணும்னு ஆசை. பட் என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி, நம்மளுக்கு இருக்கிற பிளேஸ்ல எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு 2 வருஷம் பழசான இந்த ஹைபிஸ்கஸ் செடியை தான் வந்துட்டு ரீபாட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஆர்கானிக் ஃபர்டிலைசர், ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே அடிச்சுமே அது அப்படிதான் இருக்கு. சரி, ரூட் பவுண்ட் ஏதாவது ஆயிருக்குமோ, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் நல்லா தோண்டி நீட்டாக வந்து அதை ரீபாட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஆர்வத்தில் செடி வாங்கிடுவேன். அந்த ஆர்வத்தில் உடனே நட்டணும்னு வீட்டில் எது வேஸ்ட்டாக கிடக்குதோ அதில் எடுத்து நட்டிடுவேன். அப்படி நட்டினது தான் இந்த செடியும். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ரூட் பவுன்ஸ் எல்லாம் கட் பண்ணி திருப்பியும் பிளான் பண்ணி வந்து ப்ரூனிங்கும் பண்ணி விட்டாச்சு. பார்க்கலாம் இந்த வாட்டி இது எப்படி வளருதுன்னு. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.